முக்கிய செய்திகள். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் சித்தானந்த நகர் உட்புற வீதிகளின் சாலை ஓரப்பகுதியில் சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைத்தல் மற்றும் பதிப்பு கற்கள் அமைத்தல். சித்தானந்தா நகர் 3வது குறுக்கு வீதியிலிருந்து 4வது குறுக்கு வீதி சந்திப்பு வரை உள்ள பிரதான சாலை மற்றும் சித்தானந்தா நகர் 3வது குறுக்கு வீதியின் ஒரு பகுதி மட்டும் மேம்படுத்தும் பணிகளை 2023-24 ஆண்டு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 4,43,188 மற்றும் ரூபாய் 4,63,618 மதிப்பீட்டில் நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விவிலியன் ரிச்சர்ட் எம்எல்ஏ அவர்கள் தலைமையில் 26/5/2025 அன்று பூமி பூஜை செய்து பணி ஆரம்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் நமச்சிவாயம், இளநிலை பொறியாளர் சாம்பசிவ மற்றும் அதிகாரிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் கேசி நகரில் உள்ள பழைய கழிப்பறை கட்டிடத்தை இடித்து அதே இடத்தில் புதிய கழிப்பறை கட்டிடம் கட்டும் பணியை 2022-23 ஆண்டு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 12,47,680 மதிப்பீட்டில் நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விவிலியன் ரிச்சர்ட் எம்எல்ஏ அவர்கள் தலைமையில் இன்று பூமி பூஜை செய்து பணி ஆரம்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் நமச்சிவாயம், இளநிலை பொறியாளர் சாம்பசிவம் மற்றும் அதிகாரிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரியில் யோகா திருவிழாவிற்காக அரசு சார்பில் வைக்கப்பட்டிருந்த விளம்பர பலகையில் தமிழ் புறக்கணிக்கப்பட்டு ஹிந்தி மட்டும் இடம்பெற்றிருந்தது. இதற்கு பல்வேறு சமூக அமைப்பினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். மேலும் பல்வேறு இடங்களில் வைக்கப்பட்டிருந்த விளம்பர பலகைகளை கருப்பு மை கொண்டு அழித்தும் அதனை கிழித்தும் எரிந்தும் தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். இந்நிலையில் இந்த நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற முதலமைச்சர் ரங்கசாமியிடம் இதுகுறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் ரங்கசாமி, அரசு நிகழ்ச்சியின் அழைப்புதழ்கள், விளம்பர பலகைகள் தமிழில் இருக்க வேண்டும் என ஏற்கனவே உத்தரவிட்டுள்ளேன். இது தொடர்பாக அனைத்து அரசு துறைகளுக்கும் மீண்டும் அறிவுறுத்தப்படும் என கூறினார். நீதிமன்றம் சென்றாலாவது முன்னாள் முதலமைச்சர் மாநில அந்தஸ்து பெறுவோம் என தெரிவித்துள்ளது குறித்த கேள்விக்கு மிக்க மகிழ்ச்சி என்றும் அவர் பதிலளித்துள்ளார். புதுச்சேரி ஆளுநர் மாளிகைக்கு இன்று 6வது முறையாக இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது. இதுகுறித்து ஆளுநர் மாளிகை அதிகாரிகள் பெரியகடை போலீசாருக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து போலீசார் வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் ஓப்பனை உதவியுடன் ஆளுநர் மாளிகை முழுவதும் தீவிர சோதனை மேற்கொண்டனர். இதில் வெடிகுண்டு மிரட்டல் புரளி என்பது தெரியவந்தது. மேலும் இதே கவர்னர் மாளிகைக்கு கடந்த மாதம் ஏப்ரல் 14 மற்றும் 22ஆம் தேதியும் இந்த மாதம் மே 9 மற்றும் 13 மற்றும் 19ஆம் தேதியும் இமெயிலில் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. தற்பொழுது இன்று 6வது முறையாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் கடந்த சில மாதங்களாக அரசு அலுவலகங்கள், ஆளுநர் மாளிகை, முதலமைச்சர் வீடு, பிரெஞ்சு தூதரகம், கலெக்டர் அலுவலகம், நட்சத்திர விடுதிகள், பிரபல உணவகங்கள் ஆகியவற்றுக்கு தொடர்ந்து வெடிகுண்டு மிரட்டல் வந்த நிலையில் போலீசார் சோதனை செய்ததில் அது புரளி என்பது தெரியவந்தது. இருப்பினும் மிரட்டல் தொடர்கதையாகியுள்ளது. இதுகுறித்து சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டார்கள். இதில் இமெயில் டார்க் நெட் வழியே வந்ததை தொடர்ந்து புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசாரால் வெடிகுண்டு மிரட்டல் விடும் மர்ம நபரை நெருங்க முடியாமல் திணறி வருகின்றனர். இதன் காரணமாக மத்திய சைபர் கிரைம் பிரிவின் உதவியை புதுச்சேரி போலீசார் நாடிய நிலையிலும் வெடிகுண்டு மிரட்டல் விடும் மர்ம நபரை இதுவரை அடையாளம் காண முடியாமல் புதுச்சேரி மற்றும் மத்திய சைபர் கிரைம் போலீசார் திணறி வருகின்றனர். புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறைச்சாலையில் 200க்கும் மேற்பட்ட தண்டனை மற்றும் விசாரணை கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர். இங்கு தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள், மொபைல் போன் பயன்பாடு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன. அதிகாரிகள் அவ்வப்பொழுது சிறையில் சோதனை நடத்தி மொபைல் போன், போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தும் வருகின்றனர். அதன்படி சிறைத்துறை ஐஜி ரவிதீப் சிங் உத்தரவின் பேரில் சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கர் தலைமையில் தினந்தோறும் தீவிர சோதனைகளும் நடத்தப்பட்டு வருகின்றது. இருப்பினும் சிறைச்சாலையில் மொபைல் மற்றும் போதைப் பொருட்கள் பயன்பாடு குறைந்ததாக தெரியவில்லை. இதற்கு சிறைச்சாலையில் பணியாற்றும் காவலர்களை கைதிகளுடன் தொடர்பு ஏற்படுத்திக் கொண்டு மொபைல் மற்றும் போதைப் பொருட்கள் பயன்பாட்டிற்கு உடந்தையாக இருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன் தலைமையில் கடந்த 2 வாரங்களுக்கு முன் காவல்துறை, சிறைத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறையில் போதைப் பொருள் மற்றும் செல்போன் நடமாட்டம் சம்பந்தமாக ஆலோசனை செய்யப்பட்ட நிலையில் இதுகுறித்து விசாரணை நடத்த கவர்னர் கைலாஸ்நாதன் நேரடியாக களத்தில் இறங்கி சிறைச்சாலையில் பணியாற்றும் 2 காவலர்களை கொண்டு ரகசிய விசாரணை மேற்கொண்டார்.
அதில் சிறையில் பணியாற்றும் தலைமை காவலர் சம்பத் மற்றும் வார்டன் புனிதவேல் ஆகியோர் கைதிகளுடன் தொடர்பிலிருந்து மொபைல்கள் மற்றும் போதைப் பொருட்களை கொடுத்து உடந்தையாக இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இவர்கள் இதுபோன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டதால் ஏற்கனவே இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து கவர்னர் கைலாஸ்நாதன் கடந்த வாரம் சிறைத்துறை அதிகாரிகளை வரவழைத்து கைதிகளுடன் தொடர்பிலிருந்த தலைமை காவலர் சம்பத்தை தொடர் விடுமுறையில் செல்ல பரிந்துரை செய்யவும் வார்டன் புனித வேலுவை மாஹேவிற்கு பணியிட மாற்றம் செய்யவும் உத்தரவிட்டார். இதன்படி கவர்னர் உத்தரவின் பேரில் தலைமை காவலரை தொடர் விடுப்பில் செல்ல பரிந்துரை செய்ததுடன் கைதியுடன் தொடர்பிலிருந்த வார்டனை மாஹேவிற்கு பணியிட மாற்றம் செய்து சிறைத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். துணைநிலை ஆளுநரின் இந்த அதிரடி நடவடிக்கை காவல்துறை மத்தியில் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி சலவையாளர் நகர் பகுதியில் 140ஆம் ஆண்டு தொழிலாளர் தின விழாவை முன்னிட்டு சலவையாளர் நகர் குடியிருப்போர் நலசங்கம் சார்பில் 2024-25 கல்வியாண்டு பொதுத் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்ற 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகையும் பரிசளிப்பும் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி VP சிவக்கொழுந்து அவர்களும் சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் சப்தகிரி VPS ரமேஷ்குமார் அவர்களும் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசளித்தார்கள். இந்நிகழ்ச்சியில் சலவையாளர் நகர் குடியிருப்பு நலசங்கம் உறுப்பினர்களும் சப்தகிரி அறக்கட்டளை உறுப்பினர்கள் மற்றும் ஊர் பொதுமக்களும் திரளானோர் கலந்து கொண்டார்கள். நெல்லித்தோப்பு புனித வெந்நீர் பண்ணை ஆலயத்தில் புனித வின்சென்ட் தே பவுல் சபை சார்பில் நெல்லித்தோப்பு பங்கை சார்ந்த ஏழை எளிய மக்களுக்கு மாதந்தோறும் ஒரு மாதத்திற்கு தேவையான மளிகைப் பொருட்கள் தொகுப்பு வழங்கப்பட்டு வருகின்றது. நேற்று ஏழை எளிய மக்களுக்கு மளிகைப் பொருட்கள் தொகுப்பு வழங்கப்பட்டது. இதில் பங்குத்தந்தை, உதவி பங்குத்தந்தை, ஆன்மகுரு, அருட்சகோதரி ஆகியோர் கலந்து கொண்டு மளிகைப் பொருள் தொகுப்பினை வழங்கி சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சி ஏற்பாட்டினை சபை தலைவர் மா சத்யநாதன், துணைத் தலைவர் ராக் ஐசக் தலைமையில் நடைபெற்றது. வின்சென்ட் தே பவுல் சபை உறுப்பினர்கள் மற்றும் பயனாளிகள் திரளானோர் கலந்து கொண்டார்கள். இவ்விழாவில் பங்குத்தந்தை அவர்களுக்கு குருத்துவ நாள் மற்றும் உதவி பங்குத்தந்தை அவர்களுக்கு பெயர் கொண்ட நாள், அதாவது ஃபீஸ் டே வாழ்த்தும் நினைவு பரிசும் பொன்னாடையும் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. புதுச்சேரி பொலிவுறு நகர திட்டத்தின் கீழ் CITIAS வாயிலாக உப்பளம் தொகுதியில் வசிக்கும் நலிவுற்ற மக்களுக்கு குடியிருப்பு வசதிகள் மேம்படுத்தப்படுகின்றன. திமுகவை சேர்ந்த உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடியின் முயற்சியின் பயனாக சுமார் ரூபாய் 8.61 கோடி மதிப்பீட்டில் துப்ராயப்பேட்டையில் வீடற்ற மக்களுக்காக 2 தொகுப்புகள் கொண்டு 5 மாடிகள் கொண்ட மொத்தம் 80 குடியிருப்புகள் கட்டப்பட்டு வருகின்றன. இந்த திட்டத்துக்கான பூமி பூஜை விழா 2022ஆம் ஆண்டு முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலும் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி முன்னிலையிலும் நடைபெற்றது. இத்திட்டத்தின் முன்னேற்றத்தை நேரில் பார்வையிட சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் இன்று கழக நிர்வாகிகளுடன் துப்ராயப்பேட்டைக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது பணிகள் தீவிரமாக நடைபெறுவதையும் மக்கள் விரைவில் பயன்பெறும் வகையில் திட்டத்தை முடிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். பணிகள் முழுமை பெற இன்னும் 6 மாதங்கள் ஆகும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் கிழக்கு பகுதியில் உள்ள காலி இடத்தில் வீடில்லா மீனவர்களுக்கும் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டித்தர திட்டமிட்டுள்ளதாகவும் இதற்கான முதல்வரை விரைவில் சந்திக்க இருப்பதாக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தெரிவித்தார். உடன் அவைத் தலைவர் ஹரிகிருஷ்ணன், பொருளாளர் மணிமாறன், தொகுதி துணை செயலாளர் ராஜு, மாநில பிரதிநிதி மணிகண்டன், கிளை செயலாளர்கள் ரவி, ராகேஷ், திப்ராய்பேட்டை பஞ்சாயத்தார், கழக சகோதரர்கள் சகாயம், கணேசன், செழியன் யாவரும் உடன் இருந்தனர். காரைக்கால் தூய தேற்றருவண்ணை ஆலய பங்கு மக்கள் சார்பில் குருத்துவ பணியில் 38வது ஆண்டை நோக்கி அருட்பொழிவு பெற்று ஆண்டுகள் பலவாக கல்வி பணி மற்றும் இறைப்பணி செய்து சாதனை படைத்தரும் அருட்பணியாளர் முனைவர் பங்குத்தந்தை பால்ராஜ்குமார் அவர்களுக்கு குருத்துவ அருட்பொழிவு பெற்ற நாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. முன்னதாக தேற்றருவண்ணை ஆலயத்தில் திருப்பலி பூஜையினை பங்குத்தந்தை பால்ராஜ்குமார், இணை பங்குத்தந்தை சுவாமிநாதன் செல்வம், ஆன்மீக குரு பன்னீர் ராஜா, பள்ளி முதல்வர் பீட்டர் பால் ஆகியோர் கூட்டு திருப்பலியினை சிறப்பாக நடத்தினர். பின்னர் கேபி அருகில் குருத்துவ பணியில் 38 ஆண்டுகள் அருட்பொழிவு பெற்ற பங்குத்தந்தை பால்ராஜ்குமார் அவர்களுக்கு கேக் வெட்டி, சந்தன மாலை, மலர் மாலை, மலர் கிரீடம், சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு ஆசி பெற்றனர். இந்நிகழ்ச்சியில் இமாக்லேட் அருட் சகோதரிகள், அருட்கன்னிகள், பங்கு மக்கள், கிராம மக்கள் என ஏராளமான கிறிஸ்தவ மக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.
புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு கோடை விடுமுறை விடப்பட்டுள்ளதை தொடர்ந்து பல்வேறு சுற்றுலா தலங்களுக்கு தங்களது குடும்பத்தோடு மக்கள் சுற்றுலா சென்று வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள கடற்கரையில் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் காரைக்கால், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருவாரூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து மேலும் திருநள்ளாறு ஆலயத்திற்கு வருகை புரிந்திருந்த ஆந்திரா, கர்நாடகா போன்ற வெளி மாநிலத்தவர்கள் என ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை செய்திருந்தனர். அப்பொழுது YBM பிரித்தேவ் நடன பயிற்சி மையம் சார்பில் காரைக்கால் கடற்கரையில் பள்ளி மாணவர்கள் நடன நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நடன நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் பங்கேற்று தங்களின் நடன திறமையை வெளிப்படுத்தினார்கள். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் கலந்து கொண்டு நடனமாடிய மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தார். இதில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டு பள்ளி மாணவர்களின் நடன நிகழ்ச்சி கண்டு ரசித்தனர். காலப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கருவடிக்குப்பத்தில் மக்கள் நீதி மய்யம் மாநில பொதுச் செயலாளர் GR சந்திரமகன் அவர்கள் வருகை தந்து 1 கிலோமீட்டர் தொலைவிற்கு நடந்தே வந்து மக்கள் நீதி மய்யம் கொடியேற்றி துப்புரவு தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். இந்நிகழ்ச்சிக்கு காலப்பட்டு சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் மோகன் ஹாசன் அவர்கள் தலைமையேற்று பொதுச் செயலாளர் அவர்களுக்கு மாலை மற்றும் சால்வை அணிவித்து மேலதாளங்களுடன் வரவேற்று அளித்து வந்தார். இதைத் தொடர்ந்து மேலும் பல நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட உள்ளது என பொதுச் செயலாளர் அவர்கள் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் புறநகர பொதுச் செயலாளர் முருகேசன், மாநில செயலாளர் சக்திவேல், நற்பணி இயக்க அணி அமைப்பாளர் கமல்ராஜ், துணை அமைப்பாளர் கமல் செழியன், மகளிர் அணி அமைப்பாளர் செல்வி, தொகுதி செயலாளர் ஐயனார், மகளிர் அணி ஜெயந்தி சந்திரமோகன், மக்கள் நீதி மய்யம் நற்பணி இயக்க அணி நிர்வாகி கமல் பரணி, வழக்கறிஞர் மாணவர் அணி அமைப்பாளர் ஜெயச்சந்திரன், துணை அமைப்பாளர்கள் ராஜேஷ், வெற்றிவேந்தன் மற்றும் காலப்பட்டு சட்டமன்ற தொகுதி மக்கள் நீதி மய்யம் நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். இந்நிகழ்ச்சியில் புறநகர் பொதுச் செயலாளர் பேசுகையில், காலப்பட்டு சட்டமன்ற தொகுதியில் நமது பொதுச் செயலாளர் அவர்கள் போட்டியிட இருக்கின்றார். அவர் மக்களுக்காக பல நலத்திட்ட உதவிகளும் பல சேவைகளும் செய்ய காத்திருக்கின்றார். அவரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து வாய்ப்பை அளியுங்கள், பல உதவிகள் அவர் செய்வார் என கூறினார். புதுச்சேரி, பாகூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களில் கடந்த சில நாட்களாக முன் அறிவிப்பின்றி அடிக்கடி மின்தடை ஏற்படுவதாகவும், இதனால் பொதுமக்கள், விவசாயிகள், சிறு தொழில்கள், வர்த்தக நிறுவனங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருவதாகவும், அதனால் பாகூர் பகுதியில் தடையில்லா மின்சாரம் வழங்க வலியுறுத்தியும் பாகூர் மின் நிலையத்திற்கு நிரந்தர இளநிலை பொறியாளரை நியமிக்க கோரியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் பாகூர் மெயின்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னதாக பாகூர் வடக்கு வீதியிலிருந்து ஊர்வலமாக வந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் இளநிலை பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தொடர் மின்தடையை கண்டித்தும் புதுச்சேரியில் ஆளும் NR காங்கிரஸ், பாஜக கூட்டணி அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வீராம்பட்டினம் சாலையில் உள்ள RK நகர் செட்டிக்குளம் பகுதியில் சுமார் 50 ஆண்டு காலமாக 18 குடும்பங்கள் சாலை ஓரத்தில் உள்ள புறம்போக்கு நிலத்தில் வீடு கட்டி குடியிருந்து வந்துள்ளனர். ஆனால் அரியாங்குப்பம் முதல் வீராம்பட்டினம் வரை சாலை விரிவாக்கம் செய்ய உள்ளதால் அப்பகுதி மக்கள் மாற்றிடம் தருவதாக அரசு சார்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. ஆனால் அப்பகுதி மக்கள் சாலை விரிவாக்கம் போக மீதியுள்ள அதே இடத்தில் எங்களுக்கு இடம் ஒதுக்கி தர வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். ஆனால் மாவட்ட நிர்வாகம் இந்த கோரிக்கையை ஏற்க மறுத்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அப்பகுதி மக்கள் பல்வேறு போராட்டம் செய்திருந்த நிலையில் கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி பொதுப்பணித்துறை மற்றும் நகராட்சி ஊழியர்கள் ஒன்றிணைந்து சுமார் 150க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்புடன் அப்பகுதியில் இருந்த வீடுகளை பொக்லைன் இயந்திரம் மூலம் இடித்து தரைமட்டமாக்கினர். மேலும் இதை எதிர்த்து கேட்ட அங்கிருந்தவர்கள் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் அங்கு வசித்து வந்தவர்கள் தங்கள் வீடுகளை இழந்து செய்வதறியாது கடந்த 1 மாத காலமாக மழை, வெயில் என இரவு பகலாக வெட்ட வேளையில் தார்ப்பை அமைத்து குடியிருந்து வருகின்றனர். பல கட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் அப்பகுதி செட்டிக்குளம் மக்கள் இன்று காலை இடிக்கப்பட்ட வீட்டின் அருகிலிருந்து சுயம்புமுத்து மாரியம்மன் சிலையின் முன்பு தங்களுக்கு நீதி வேண்டுமெனவும், நாங்கள் அகதிகளாக வாழ்ந்து வருகின்றோம், நீங்கள் தான் எங்களை காப்பாற்ற வேண்டுமென அம்மன் சிலை முன்பு மடியேந்தி வேண்டி கண்ணின் மல்க அழுது கோரிக்கை வைத்தனர். இதனை அந்த வழியாக சென்ற பொதுமக்கள் சிறிது நேரம் நின்று அனுதாபப்பட்டு சென்றது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட மக்கள் கூறுகையில், இத்தனை ஆண்டு காலம் நாங்கள் இந்த பகுதியில் வசித்து வந்தோம். சாலை விரிவாக்கம் போக மீதி இருக்கின்ற இடத்தில்தான் நாங்கள் வசிப்பதற்கு இடம் கேட்கின்றோம். ஆனால் சுடுகாட்டு அருகில் நாங்கள் வசிப்பதற்கு இடம் தருகின்றோம் என்று அரசாங்கம் கூறுவது எந்த விதத்தில் நியாயம்? அதேபோல் எங்களுடைய குடியுரிமை சான்றிதழ் அனைத்தையும் மாவட்ட ஆட்சியரிடம் கடந்த 10 மாதங்களுக்கு முன்பே ஒப்படைத்து விட்டோம். ஆனால் அது குறித்து இதுவரை எங்களிடம் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இந்த அரசு நடத்தவில்லை. இதனால் நாங்கள் இருந்தால் என்ன, இல்லை என்றால் என்ன என்று இந்த அரசு நினைக்கிறதா? ஆகையால் நாங்கள் இதன் பிறகு உயிரோடு இருந்து என்ன பயன்? ஆகவே ஜனாதிபதி அவர்கள் எங்களை கருணை கொலை செய்து விடுங்கள் என கோரிக்கை வைக்க இருக்கின்றோம் என தெரிவித்தனர். இதனை அறிந்த அதிமுக பிரமுகர் தமிழ்வேந்தன் அவர்கள் பாதிக்கப்பட்ட இடத்திற்கு நேரடியாக வந்த பகுதி மக்களிடையே குறைகளை கேட்டறிந்தார். மேலும் இதுகுறித்து முதல்வர் மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயம் கிடைத்திட வழிவகை செய்வதாக அப்பகுதி மக்களிடம் உறுதியளித்து சென்றுள்ளார்.
புதுவை தேவர் பேரவையின் 42ஆம் ஆண்டு கலைத்திறன் மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் 25/5/2025 அன்று 45 அடி சாலையில் அமைந்துள்ள ஆந்திரா மகர்சபா திருமண மண்டபத்தில் தேவர் பேரவைத் தலைவர் தனபாலன் அவர்கள் தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவிற்கு பேரவையின் உறவினர் பெருமக்கள் பலர் கலந்து கொண்டார்கள். மேற்படி நிகழ்ச்சியில் ஓவியம், நடனம், பேச்சுப் போட்டி, மாறுவேடம், தனித்திறன் போன்ற பல போட்டிகள் நடைபெற்றது. போட்டிகளுக்கான ஏற்பாடுகளை பேரவை நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். மேற்படி போட்டிகளில் வென்றவர்களுக்கு வருகின்ற 7/6/2025 அன்று புதுவை அண்ணா சாலையில் அமைந்துள்ள ஹோட்டல் ராம் இன்டர்நேஷனலில் நடைபெறும் முப்பெரும் விழாவில் பரிசுகள் வழங்கப்படும் என பேரவை நிர்வாகிகள் தெரிவித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.